السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, வழமையாக பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் அன்பு செலுத்துதல் ஓர் இஸ்லாமிய பார்வை என்கின்ற தலைப்பில் சில அடிப்படையான அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் எமது வாழ்க்கையோடு மிகவும் நெருங்கிய பின்னி பிணைந்த ஒன்றோடொன்று கலந்த ஒரு அம்சம் என்று நாங்கள் சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, அன்பு செலுத்துதல் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் எமது வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹு தாலா எமக்கு அந்த பண்பை தராது மட்டும் இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை என்பதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இருந்திருக்காது. மனித வாழ்க்கை என்பதற்கு எந்த ஒரு அர்த்தமும் என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. அன்பு என்கின்ற ஒரு முக்கியமான பண்புதான் இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையில் எங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அன்பு என்கின்ற அந்த முக்கியமான பண்பை நாம் இழந்திருந்தோம் என்று சொன்னால், அல்லது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எங்களுக்கு தராதிருந்தால், அல்லது ஒரு அளவில் அதை எங்களுக்கு தந்திருந்தால், எமது வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது. எமது வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது. அன்பு என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்த தேவையில்லாத அளவுக்கு அன்பு என்கின்ற அந்த அம்சம் மனிதன் பிறக்கின்ற பொழுது மனித உணர்வுகளிலேயே குழந்தை கால பருவத்திலிருந்து கலந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா உயிரினங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கிய ஒரு பண்பாக, ஒரு உணர்வாக இந்த அன்பு இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹு தாலா இதை அதிகமாகவே வழங்கி இருக்கிறான். மனிதனுக்கு இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாகவே வழங்கி இருக்கிறான். மிருகங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், தனது குஞ்சுகளுக்கும் குட்டிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த தாய் மிருகங்கள் கருணை காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக வேண்டி உயிரை மாய்த்துக் கொள்கின்ற மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக வேண்டி இறை தேடி கஷ்டப்படுகின்ற மிருகங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த மிருகங்களுக்கு மத்தியிலே நாங்கள் வளமையான இந்த உணர்வுள்ளவைகளை பார்க்கிறோம். எப்படி உணர்வு? தனது சொந்த குஞ்சுகளை சாப்பிடக்கூடிய தாய் குழந்தை, அதாவது இந்த தாய் மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம். தனது சொந்த குஞ்சுகளையே சாப்பிடக்கூடிய மிருகங்களை பார்க்கிறோம். அதாவது கோழி கூட சில நேரத்தில் என்ன செய்யும், அந்த கருக்கட்டி வருகின்ற முட்டை என்ன செஞ்சிடும், கொத்தி கொடித்து விடும். அதே போன்று சில மிருகங்கள், உதாரணமாக பூனை போன்ற மிருகங்கள் தனது குட்டியையே என்ன செய்து விடும், சாப்பிட்டு விடுகின்ற அளவை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ மிருகங்கள் தாயாக இருந்தும் கருணை இழந்து தன் குழந்தைகளை சாகடிப்பதையும் சாப்பிடுவதையும் உணவாக மாற்றுவதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட தனது இனத்தை சாப்பிட்டே தான் வளரக்கூடிய மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிருகம் என்ற உயிரினங்களுக்கு அன்பு என்கின்ற ஒரு பண்பை வைத்திருந்தாலும் கூட மனிதனுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தானோ, மனிதனுக்கு அன்பு என்கின்ற பண்பை எந்த அளவுக்கு வழங்கினானோ அந்த அளவில் அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத் கருணை என்கின்ற அந்த விஷயத்தை இந்த உலகத்திற்கு இறக்கினான். எப்படி இறக்கினான்? 100ல் ஒரு பகுதியை இறக்கினான். தனது கருணையில் 100ஆக பிரித்து ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். தனது கருணையிலேயே 100ஆக பிரித்து ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு இறக்குகிறான். இந்த ஒன்றை வைத்துத்தான், அந்த 100ல் ஒரு பகுதியை வைத்துத்தான் இந்த உலகத்திலே உள்ள உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று கருணை காட்டிக் கொள்கின்றன,
ஒன்றோடு ஒன்று அன்பாக இருந்து கொள்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப 100ல் 1 தான் இவ்வளவு கருணைக்கும் என்னது காரணமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவ்வளவு அன்புக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் படைக்கின்ற பொழுது எப்படி அவனுக்குரிய ஓகன்களை உறுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தானோ அதுபோன்று சில பண்புகளை வைத்துத்தான் அல்லாஹு தாலா உயிரினங்களை படைத்திருக்கிறான். அதிலே மனிதனுக்கு பிரத்யேகமாக அதிகமாக அன்பு என்கின்ற உணர்வையும் அன்பு என்கின்ற அந்த பண்பையும் வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். ஆனால் மனித அன்புக்கும் மிருக அன்புக்கும் உள்ள இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா? மிருகத்திற்கு அல்லாஹு தாலா அன்பு வழங்கி இருந்தால் அந்த அன்பில் கூடுதல் குறைதல் கிடையாது. அந்த அன்பில் கூடுதல் குறைதல் கிடையாது. 4 குட்டி ஒரு மிருகம் பெத்தெடுத்துட்டு என்று சொன்னா 4க்கும் சேம் தான் இறக்கம். 4க்கு என்னது சேமாகத்தான் இறக்கம் காட்டும். 4 குஞ்சுகளை ஒரு கோழி எடுக்குது என்று சொன்னால் அது ஒரு குஞ்சுக்கு முன்னுரிமையும் 2வது குஞ்சுக்கு பின்னுரிமையும் என்று இல்லை, எல்லாத்துக்கும் என்னது சமனாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹு தாலா இரக்கத்தை கொடுத்து அந்த இரக்கத்தை அதிகரித்துக் கொள்வதோ குறைத்துக் கொள்வதோ மனிதனுடைய கையிலேயே கொடுத்திருக்கிறான். அந்த பண்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து அதை வளர்த்துக் கொள்வதோ குறைத்துக் கொள்வதோ யாருடைய கையில்? எங்களது கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து வைத்திருக்கிறான். எங்களது பண்புகளும் எங்களது சிந்தனைகளும் முறையாக இந்த உலகத்தில் போகும் என்றால் அன்பு வளரும். எங்களது பண்புகளும் எங்களது சிந்தனைகளும் முயற்சிகளும் முறையற்று தொடருமாக இருந்தால் அன்பு குறையும். எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் மிருகத்துடைய இடத்தை அடைந்து கொண்டிருப்போம். ஆனா எங்களுக்கு தெரியாது. நாங்க அன்பு என்கின்ற எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வைத்து என்ன நினைப்போம் என்றால் எங்களிடத்தில் அன்பு இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது என்று நினைப்போம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மிருகங்கள் பாரபட்சம் காட்டி அன்பு காட்டுவதில்லை. அல்லாஹ் எவ்வளவு அதற்கு அன்பை கொடுத்திருக்கிறானோ அவைகளை முழுமையாகவே தனது குஞ்சுகளுக்கும் தனது உறவுகளுக்கும் அவைகள் செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அன்பை அல்லாஹு தாலா மிதமின்றி வழங்கி இருந்தாலும் அதை குறைத்துக் கொள்வதோ கூட்டிக் கொள்வதோ வளர்த்துக் கொள்வதோ வளராமல் செய்வதோ மனிதனது கரத்திலே அல்லாஹு தாலா அவனது பண்புகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். இது 2வது வித்தியாசம். அன்பு மற்ற உயிரினங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அவைகளில் மனிதனுக்கு கிடைத்த அன்பு மிதமிஞ்சி இருக்கிறது. 2வது என்ன தெரியுமா? அன்பை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பதோ குறைத்துக் கொள்வதோ மனிதனுடைய கையிலே அல்லாஹு தாலா மனிதனுடைய முயற்சிகளிலே அல்லாஹு தாலா கொடுத்து வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அன்பு என்கின்ற பண்பு இருக்கிறது, இரக்கம் என்கின்ற பண்பு இருக்கிறது, இதுதான் வாழ்க்கைக்கு அச்சாணி என்று சொன்னேன், வாழ்க்கைக்கு அடிப்படை என்று சொன்னேன். இது இல்லாது விட்டால் அல்லது இந்த பண்பு குறைந்தால், இது இல்லாது விட்டால் அல்லது இந்த பண்பு குறைந்தால் பலவிதமான வித்தியாசமான விளைவுகளை நீங்கள் இந்த வாழ்க்கையில் காணலாம். மனிதன் என்கின்ற படைப்பை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கிறான்? மனிதன் என்கின்ற பொழுது அவனுக்கு தாய் தந்தை இருப்பார்கள். ஒரு பிள்ளை மனிதனாக பிறந்து விட்டால் அவனுக்கு தாய் தந்தை இருப்பார்கள். அவனுக்கு ஒரு மனைவி தேவை, அவனுக்கு உறவுகள் தேவை, அவனுக்கு குழந்தைகள் தேவை, அவனுக்கு மற்றவர்களோடு அதாவது வியாபாரம் செய்கின்ற பொழுது பழகுகின்ற பொழுது பல வேலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது உறவுகளும் சொந்தங்களும் தேவை என்கின்ற தேவையோடு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். தனி மனிதனாக யாருடனும் உறவாடாமல் யாருடனும் ஒட்டாமல் ஒருவனுக்கு வாழ முடியாது. இந்த உலகத்திலே அப்படி யாருடன் ஒட்டாமலும் இந்த உலகத்தில் எவருக்கும் வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டும் என்றால் அவர் காட்டுக்கு தான் என்ன செய்யணும், செல்ல வேண்டும், எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதனுக்கு எல்லாம் அமைக்கப்பட்ட இடங்களில் வாழ வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு செட்டப் இருக்கும். மனைவி, தந்தை, தாய், குழந்தை, உறவுகள், அண்டை வீடு, சொந்தங்கள், வியாபார சொந்தங்கள், இப்படி ஒரு செட்டப் இருக்கும். இவைகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற அந்த பண்பு மிக முக்கியமான ஒரு அம்சம். அவைகள் நிம்மதியாக போக வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற பண்பு எனது ஒரு மிக முக்கியமான அம்சம். அன்பு செலுத்துதல் என்கின்ற அந்த பண்பு மிக முக்கியமான அம்சம். இல்லை என்றால் ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்றேல் நாங்கள் தாய் தந்தைகளையும் மற்ற உறவுகளையும் இழக்க நேரிடும், அல்லது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை சந்திக்க நேரிடும். ஒன்று அந்த உறவுகளை நாங்கள் இழக்க நேரிடும், அல்லது ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டி ஏற்படும். எமக்கும் எம்மை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் வாழ்க்கையுடைய பல பகுதிகளை நாங்கள் பல தலைப்புகள் பேசி இருக்கிறோம்.
பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமை, நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி வாழ வேண்டும், இஸ்லாம் கூறும் நட்பு என்ன, அண்டை வீட்டாருடன் உறவு எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற ஏராளமான தலைப்புகள் பேசினாலும் இவைகளில் எல்லாம் ஆட்சி செலுத்தி கொண்டிருப்பதும் அவைகளில் எல்லாம் பெருமிதமாக செல்வாக்கு செலுத்துவதும் எந்த காரணி என்று பார்த்தால் அன்பு என்கின்ற அம்சம்தான். நாங்கள் அந்த உரைகள் எவ்வளவுதான் ஆற்றினாலும் அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற அம்சம் என்ன தெரியுமா? அன்பு என்கின்ற மிக முக்கியமான விஷயம்தான். அன்பு நாங்கள் அதை அவதானித்து பார்க்கின்ற பொழுது அவைகள் உள்ள குறைபாட்டுக்கெல்லாம் காரணம் இந்த அன்பு பற்றிய சரியான புரிதலின்மை, அன்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சகோதரர்களே, இவைகளை பற்றி இந்த அன்பு என்கிற நான் அறிமுகப்படுத்திய இந்த பண்பு சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது முன்னுரையாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் இப்பொழுது இன்றைய நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் கடந்த கால உலகங்களை போன்று, கடந்த காலங்களை போன்று, கடந்த யுகங்களை போன்ற ஒரு பகுதி அல்ல. இன்று ஒரு சிலரை தவிர, சொற்பமானவர்களை தவிர, மார்க்கத்தில் உள்ளவர்களோ மார்க்கத்திற்கு வெளியே உள்ளவர்களோ அனைவருக்கும் பொருளாதாரம் குறிக்கோளாக மாறிவிட்ட ஒரு உலகம் இது. பொருளாதாரம் டாக்கெட்டாக மாறிவிட்ட ஒரு உலகம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வித்துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ரெண்டு பேர் நட்பு கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கிடையே நட்புக்கு காரணமானதாக கூட இருக்கலாம். அது மாத்திரமல்ல, எந்த துறையை எடுத்தாலும் பொருளாதாரம் ஆக்கிரமிப்பதை பார்க்கிறோம். திருமணம் எதற்காக? திருமணம் முடிப்பது கற்போடு வாழ்ந்து விபச்சாரத்திலிருந்து தப்பி அழகிய ஒரு குடும்பத்தை இந்த வாழ்வில் நாம் காண்பதற்காக. ஆனால் திருமணம் எதற்காக என்று முடிக்கப்படுகிறது? அழகு, மற்ற விஷயம், ஒழுக்கம் எல்லாம் இரண்டாம் பட்சம். முதலாவது என்ன? முதலாவதாக பொருளாதாரம், சீதனம் என்ன இருக்கிறது விஷயத்தை வைத்துத்தான் திருமணத்தை தீர்மானிப்பதை பார்க்கிறோம். அதே போன்று பிள்ளைகளை மதிப்பதில் கூட வசதியுள்ள பிள்ளைகளை கூடுதலாகவும் வசதியற்ற பிள்ளைகளை குறைவாகவும் மதிப்பதை பார்க்கிறோம். எனவே பொருளாதாரம் என்பதே ஒரு குறிக்கோளாக மாறிவிட்ட ஒரு உலகம். மார்க்கத்தை எடுத்து பாருங்கள். வசதிக்காக, பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தை எவ்வளவு விற்கவும், அதற்காக மார்க்கத்தை எவ்வளவு குழி தோண்டி புதைக்கவும் தயாராக இருக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் பொருளாதாரம் தான் டாக்கெட் என்று மாறிவிட்ட இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், மனிதனுக்கு ஸ்பெஷலாக பிரத்யேகமாக கொடுத்த அன்பு என்கின்ற பண்பை குறைத்து வருகிறான். அன்பு என்கின்ற அந்த முக்கியமான பண்பை குறைத்து கொண்டே வருகிறான். காரணம், இவனது முழு லட்சியமும் பொருளாதாரத்துக்காக யாரை வேண்டுமானாலும் சூறையாடுகிறான், யாரை வேண்டுமென்றாலும் அதாவது கொலை செய்ய தயாராக இருக்கிறான், எந்த உறவுகளை வேண்டுமென்றாலும் பகைக்க தயாராக இருக்கிறான், எவர்களுக்கு வேண்டுமென்றாலும் அடிக்க தயாராக இருக்கிறான், எவர்களை வேண்டுமென்றாலும் அடிமைப்படுத்தவும் தயாராக இருக்கிறான். பொருளாதாரம் என்பது லட்சியமாக மாறிவிட்ட ஒரு உலகம். இதனால் கூட அன்புள்ள சகோதரர்களே, நான் இவைகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. இதற்கு இன்னொரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இன்றைய அதாவது சூழல், நான் ஏற்கனவே சொன்னது போன்று குடும்ப ரீதியான பிரச்சனைகள், இன்னும் உள்ள அந்த பிரச்சனைகள்லாம் இரண்டாவது பட்சம். இன்று சர்வதேச உலகில், நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால் அதை விவரிக்கிறேன், சர்வதேச உலகில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய பிசினஸ் என்ன தெரியுமா? சர்வதேச பிசினஸ்ல, இன்டர்நேஷனல் அதாவது அந்த பிசினஸ்ல அதாவது வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய இரண்டாவது இடம் எதுக்கு தெரியுமா? ஹியூமன் டிராபிக், ஆள் கடத்தல். விளங்கிட்டா? 8 லட்சம் பேர், 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு கடத்தப்படுகிறார்கள். 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள். அதிகமானவர்கள் யார்? ஆண்கள் அல்ல, பெண்களும் சிறிய பிள்ளைகளும். பெண்களும் சிறிய பிள்ளைகளும் வருடாந்தம் ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து கடத்தப்படுகிறார்கள். எதற்காக? விபச்சார தொழிலுக்காக. அடிமைத்தனம் உள்ள விபச்சார, வருமானம் ஈட்டக்கூடிய விபச்சார தொழில் என்றாலும் இல்லை, அதையெல்லாம் வருமானம் ஈட்ட என்றாலும் கூடாது. ஆனால் அந்த அளவில் அவர்களுக்கு கூட நன்மை இல்லாத பொருளாதாரம் என்கின்ற நோக்கில் அடிமைப்படுத்தக்கூடிய ஹியூமன் டிராபிக் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய அந்த பிசினஸ் வளர்ந்து வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, சர்வதேச உலகில் இது வளர்ந்து வருகிறது என்றால், பச்சிளம் குழந்தைகளை, 7-8 வயசு குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகின்ற அளவுக்கு மனித மனங்கள் மாறுகிறது என்றால், தன் தாயை போன்ற, தன் தங்கையை போன்ற, தன் உறவுகளை போன்ற பெண்களை
கொன்று போய் அடிமை தொழில் ஈடுபடுத்தி விபச்சாரத்தின் மூலம் வருமானம் ஈட்டுகின்ற இடத்திற்கு இந்த மனித சமுதாயம் மாறுகிறது என்றால் பொருளாதாரம் தான் அடிப்படை நோக்கம். பொருளாதாரம் தான் அடிப்படை நோக்கம். அதற்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டு காரணங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கருணை, அன்பு என்றால் என்ன? அது எங்களிடத்தில் இல்லாமல் போகாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது எங்களிடத்தில் இருந்து இல்லாமல் போகாமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி? நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இப்பொழுது நாங்கள் பிறந்த பொழுது இறைவன் எங்களது உள்ளங்களிலே எவ்வளவு அன்பை வைத்திருந்தானோ அதே அன்பை நாங்கள் பேணி பாதுகாத்து வருகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அவ்வாறு அல்ல. நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்றால் எங்களது பொருளாதார ஆசைகளுக்கேற்ப, எங்களது முயற்சிகளுக்கேற்ப எங்களது அந்த அன்பு என்கின்ற பண்பு குறைந்திருக்கும் எங்களது உள்ளங்களிலே இருந்து. சிந்தித்து பார்த்தால் நான் சில சம்பவங்களை, சில நிகழ்வுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அன்பு குறைந்த இடங்களை நீங்கள் உணர்வீர்கள். அது எங்களிடத்தில் சில பொழுது நிரந்தரமாகவும் மாறி இருக்கலாம், சில பொழுது தற்காலிகமாகவும் அவைகள் ஏற்பட்டிருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அன்பு என்கின்ற அந்த சொல்லுக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அது ஒரு உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மறைமுகமான வேதனை கலந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை என்று சொல்லலாம். உள்ளத்திலே மறைமுகமான சில வேதனைகளை கலந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை என்று அந்த அன்புக்கு நாங்கள் சொல்லலாம். ஒரு உயிரினத்திற்கு, ஒரு பொருள், அதாவது ஒரு உயிருள்ள பொருளுக்கு அவைகளில் ஏற்படுகின்ற சந்தோஷத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்தால் அதற்கு அர்த்தம் அன்பு. அவைகள் படுகின்ற வேதனையை கொண்டு நீங்கள் வேதனை அடைந்தால் அதற்கு பேர் அன்பு. ஒருவர் சந்தோஷப்படுகிறார், அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது, அதுக்கு பேர் என்னது? அன்பு. ஒருவருக்கு வந்த கஷ்டம் நீங்குவதை கண்ணால் காண்பதன் மூலம் உங்களோட உள்ளத்தில் ஒரு 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 நெகிழ்வுத்தன்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு பேர் என்ன? அன்பு. ஒருவருக்கு ஏற்பட்ட வேதனை நீங்குகின்ற பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு பேர் அன்பு. ஒருவருக்கு ஒரு வேதனை ஏற்படுகிறது, நீங்கவும் இல்லை, நீக்க உங்களுக்கு வழியும் இல்லை என்கின்ற நேரத்தில் உங்கள் உள்ளம் நெகிழ்கிறது என்றால் அதற்கு பேர் அன்பு. நெகிழவில்லை என்றால் அதற்கு பேர் உங்கள் உள்ளம் கடினமாகிவிட்டது என்று அர்த்தம். உங்கள் உள்ளம் கடினமாகிறது என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, மற்ற உயிரினங்களின் சந்தோஷத்தில், மற்ற மனிதர்களின் சந்தோஷத்தில் உங்கள் உள்ளம் நெகிழ்வடைந்தால் அதற்கு பேர் அன்பு. மற்றவர்களுடைய வேதனையில் உங்கள் உள்ளம் வேதனையால் நெகிழ்வடைந்தால் அதற்கு பேர் அன்பு. அன்புள்ள சகோதரர்களே, இது ஏற்றத்தாழ்வுள்ளதாக இருக்கலாம், இதில் வளர்ச்சி கூடுதல் குறைவுள்ளதாக இருக்கலாம். எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறது என்பது அர்த்தம். எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அன்பு குறைந்திருக்கிறது என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அன்பு என்கின்ற பண்பை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேசி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பு சில இடங்களில் ஏற்படவும் கூடாது. சில இடங்களில் அன்பு ஏற்படவும் கூடாது. அந்த இடத்தில் அன்பை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? சொல்லியும் தருகிறது. அன்பு எங்கெங்கெல்லாம் ஏற்பட வேண்டும், எங்கெங்கெல்லாம் இதமிஞ்சி வர வேண்டும் என்கின்ற இடங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நீங்கள் சுருக்கமாக என்ன விளங்க வேண்டும் என்றால், எமது உள்ளம் அன்பு காட்டுதல் என்கின்ற பாதையை விட்டு நெகிழாமல் இருக்க, தவறாமல் இருக்க என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளையும் செய்ய முயற்சிக்க வேண்டும். அது தவறு போனது வைங்களே, எங்களுக்கு கீழ் பாதுகாப்படைய வேண்டிய எங்கள் குழந்தைகள் வேதனையோடு வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். எங்களால் நிம்மதி அடைய வேண்டிய எங்களது மனைவிமார்கள் எங்களால் வேதனைப்பட வேண்டிய நிலை ஏற்படும். எங்களால் சந்தோஷப்பட வேண்டிய, எங்கள் பணத்தால் சந்தோஷப்பட வேண்டிய எங்களது உறவுகள் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அன்பு என்கின்ற அந்த பண்பு ஒரு மிக முக்கியமான இடத்தை இந்த வாழ்க்கையில் பிடித்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு சமூகம் உறவுகளின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு சமூகம் ஆறுதல் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் மனித உள்ளங்கள் நெகிழ்ந்து கொடுக்காமல் இருப்பதற்கெல்லாம் காரணம் வளர்ந்து போன இந்த பொருளாதாரம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த அன்பை பற்றிய ஆர்வம் ஊட்டியிருக்கிறார் என்பதற்காக சில செய்திகளை நான் சொல்லுகிறேன். அந்த நெகிழ்வுத்தன்மை கொண்ட அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்பதற்காக சில செய்திகளை நான் சொல்லுகிறேன். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ,
மக்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்ட மாட்டான். மக்களுக்கு அன்பு செலுத்தாதவர்கள் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்பு செலுத்த மாட்டான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம்களுக்கு அல்ல, மக்களுக்கு, மனிதர்களுக்கு அன்பு கொள்ளாதவருக்கு, மனிதர்கள் மீது அன்பு என்கின்ற பண்புக்கு பொருளாதாரம் தேவையே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போன்று நெகிழ்வுத்தன்மை மாத்திரம்தான். ஒரு மறைமுகமான வேதனை கலந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நெகிழ்வு தன்மை தான். அந்த உணர்வு இல்லாதவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? இரக்கம் காட்ட மாட்டான், அன்பு செலுத்த மாட்டான். வீதியிலே ஒரு அல்லல் படுகின்ற ஒரு சிறுவனை நீங்கள் காணுகிறீர்கள், ஒரு சின்ன பிள்ளையை காண்றீங்க, உங்களோட உள்ளம் இவனுக்கு ஒரு உதவி செய்வதற்கு நம்மளுக்கு வழி இல்லையே என்று ஆதங்கப்பட்டால் அதுக்கு பேர் என்ன? அன்புதான். இந்த உணர்வு இல்லாதவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? இரக்கம் காட்ட மாட்டான். அல்லாஹு தாலா லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ், மக்களுக்கு கருணை கொள்ளாதவருக்கு, மக்கள் மீது அன்புள்ளம் கொள்ளாதவருக்கு அல்லாஹு தாலா இரக்கம் காட்ட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கருணை எங்களுக்கு தேவை, அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. உலக ரீதியான விஷயங்களை அடைந்து கொள்வதற்கும் எங்களுக்கு தேவை, அதே நேரத்தில் உள ரீதியான விஷயங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்கும் எங்களுக்கு தேவை. அன்பு, பொறுமை, வாய்மை, நேர்மை, இது போன்ற விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் தான் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே இருப்போம். அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் தான் பொறுமை உள்ளவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தார்கள் தான் மன்னிக்க கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் தான் விட்டு கொடுக்க கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் தான் இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்கள் கூட நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய அன்பு உள ரீதியான வள ரீதியான விஷயங்களுக்கு இரண்டுக்குமே அல்லாஹ்வுடைய அன்பு அவசியம். அது தேவை என்றால் மக்கள் மீது எங்களுக்கு கருணை இருக்க வேண்டும், மனிதர்கள் மீது எங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது பாருங்கள், முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தி, இயாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுல் ஜன்னதி தலாதா, சொர்க்கம் போகின்றவர்கள் இந்த மூன்றில் ஒரு குழுவினராக இருப்பார்கள். ஒன்றோ இந்த பண்பு இருக்கணும், அல்லது இந்த பண்பு இருக்கும், அல்லது இந்த பண்பு இருக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, து சுல்தானின் முக்ஸித் முத்தஸத்திக் முவஃபக், அதாவது ஆட்சி அதிகாரம் உள்ள, பலம் உள்ள, ஆட்சி பீடத்திலே உள்ள ஒரு மன்னராக இருந்தால் அவன் முக்ஸித், நேர்மையானவனாக இருப்பான், முத்தஸத்திக், தர்மம் செய்யக்கூடியவனாக இருப்பான், முவஃபக், எல்லா காரியங்களிலும் எது சரியோ எது பொருத்தமோ அதன் பக்கம் வழிகாட்டப்படக்கூடிய நிலையில் உள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்டவன் சொர்க்கத்துக்கு அப்படி மனிதர்களில் சொர்க்கம் போகின்றவர்களில் இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் போவார்கள். மன்னராக இருந்து கொண்டு நேர்மையாக நடப்பது கஷ்டம், மன்னராக இருந்து கொண்டு நேர்மையாக நடப்பது கஷ்டம். எப்படி கஷ்டம்? ஏன்னா சாதாரண மனிதனுக்கு நேர்மையா நடக்கலாம், காரணம் அவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய பகுதிகள் தான் அதிகமாக இருக்கும். வறுமையில் உள்ளவனுக்கு, அதிகாரமற்றவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய பகுதிகள் தான் அதிகமாக இருக்கும். மன்னருக்கு பழி வாங்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக இருக்கும். அவனுக்கு கூட ஆற்றல் இருக்கு, நினைச்சா தண்டிக்கலாம். அவன் நீதியாக நடப்பது கஷ்டம். அப்படிப்பட்டவர் நீதியாக நடந்திருந்தால், முத்தஸத்திக், தர்மம் செய்து வாழ்ந்திருந்தால், முவஃபக், பொருத்தமான விஷயங்களுக்கு முடிவெடுக்க கூடியவராக பழகி இருந்தால், அதற்கு வாய்க்கப்பட்டவராக இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். இதெல்லாம் எங்கள் தலைப்புக்குரிய செய்தி. வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் ரஹீம், கருணையுள்ள, இரக்கமுள்ள, அன்புள்ள மனிதர். சொர்க்கத்துக்கு போகின்றவர்களில் தொழுதிருப்பார், நோன்பு பிடிப்பார், ஹஜ் செய்வார் என்றெல்லாம் சொல்லாமல், அவைகள் இருந்தாலும் இந்த பண்பு இல்லாது விட்டால் போக முடியாது என்பது போன்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. வணக்க வழிபாடுகளில் ஒருவர் பூர்ணமானவராக இருந்தாலும், கொள்கை ரீதியான விஷயங்களில் பூர்ணமானவராக இருந்தாலும், நேரடியாக சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் இந்த உள ரீதியான பண்புகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டாவது நபர் யார்? வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம், அதாவது இரக்கமுள்ள, கருணையுள்ள, நெகிழக்கூடிய உள்ளமுள்ள. அந்த வசனத்தை பாருங்க, ரஹீம் இரக்கமுள்ள, ரகீகுல் கல்ப் என்றால் நெகிழக்கூடிய உள்ளமுள்ள, கருணையுள்ளவர், நெகிழக்கூடிய உள்ளமுள்ளவர். யாருக்கு? லிகுல்லி தி குர்பா, எந்த உறவினராக இருந்தாலும் சரி, வ முஸ்லிம், எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றிய நெருக்கமான, நெகிழ்வான உள்ளம் கொண்ட, அன்பு கொண்ட,
மன்னித்தல் என்ற உணர்வு கொண்ட, விட்டு கொடுத்தல் என்கின்ற உணர்வு கொண்ட ஒரு முஸ்லிம் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக இருப்பான். அடுத்தவர் யார் என்று சொன்னால் பேணுதலாக வாழக்கூடிய, முத்தஅஃபிஃப் அதே நேரத்தில் பேணுதல் என்கின்ற தன்மைக்காக பாடுபடக்கூடிய, தூயால் அதே நேரம் குடும்ப செலவுகள் அதிகமாக உள்ள, குடும்ப விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக உள்ள, சுமையுள்ள ஒரு மனிதரும் சொர்க்கம் நுழைவார். தேவை இருக்குது, கட்டுப்பாடு கூட, நிறைய பேணுதல் கூட. எனவே சொர்க்கம் போகின்றவர்கள் இந்த மூன்றில் ஒரு குழுவினராகத்தான் இருப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது நீங்க என்ன விளங்கணும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் இது அப்படியே வரையறுக்கிறாங்க. சொர்க்கம் போறவங்க இந்த மூணுல ஒன்றா தான் இருப்பாங்கன்றாங்க. இதுல ஒரு பண்பு இல்லாத விட்டா, அதாவது இதுல ஒரு செக்ஷன்லையும் வராதவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அப்படி என்றால் அவர் வணக்க வழிபாடுகளில் பூரணமாக இருப்பார், எல்லா வகையிலும் இருந்தாலும் நேரடியாக நாங்கள் சொர்க்கத்துக்கு நரகம் போகாமல் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பு இருக்க வேண்டும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது என்ன சொன்னார்கள், வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். உறவினர், ஒவ்வொரு உறவினர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இரக்க மனமுள்ள, நெகிழ்வு தன்மை கொண்ட உள்ளமுள்ள ஒரு முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நெகிழ்வு தன்மை என்பதை நாங்கள் எங்கே உணர்ந்திருப்போம் தெரியுமா? புள்ளகளோட விஷயத்தை வேணுமெண்டா உணர்ந்திருப்போம், மிக நெருங்கிய இரத்த உறவுகளில் உணர்ந்திருப்போம், அல்லது மிக அதாவது கொடூரமான பயங்கரமான கட்டங்களில் நாங்கள் உணர்ந்திருப்போம். எங்களுக்கு அல்ல, இன்னொருவருக்கு நடந்த கட்டங்கள் உணர்ந்திருப்போம். அது அல்லாமல் பெரும்பாலும் இந்த நெகிழ்வுள்ள உள்ளம் என்கின்ற பகுதி நிறைய பேருக்கு இப்ப யோசிக்கிறதுக்கே அதுல டைம் இல்லை. அவ்வளவு பிஸி, அவ்வளவு எனது நேரமே இல்லை. அந்த செக்ஷன்ல ஒரு காலம் இருந்தது, ஒரு சின்ன புள்ள வீதியில கஷ்டப்பட்டு கண்டிருக்கிறேன்டா பார்த்துட்டு போறதுக்கு டைம் இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, நான் பார்க்கணும் தான் டைம் இல்லை என்கின்ற அளவில் என்னது பொருளாதாரம் எங்களை ஓட்டி கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இரக்கம், அன்பு என்கின்ற பண்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறிக்கின்ற செய்தி. அடுத்தது என்ன என்றால், அஹ்மதிலே பதியப்பட்ட இன்னொரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமிஅத்து அபுல் காசிம் அஸ்-சாதிக் அல்-மஸ்தூக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், யகூலு லா துன்ஸஉர் ரஹ்ம இல்லா மின் ஷகையின். கருணை குணம், நெகிழ்வுத்தன்மை கொண்ட குணம், அன்பு என்கின்ற குணம் கெட்டவர்களிடம் இருந்தன்றி பறிக்கப்பட மாட்டாது. மோசமானவர்களிடம் இருந்துதான் இந்த கருணை குணம் என்ன செய்யும், அகற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்க அல்லாஹ் தஆலா பிறக்கின்ற பொழுதே அந்த அன்பு என்கின்ற பண்பை உள்ளத்துல வச்சிருப்பான். உடலை எப்படி அவன் வடிவமைத்தானோ அதுபோன்ற நல்ல குணங்களையும் எங்கள் உள்ளங்களில் அல்லாஹ் வடிவமைத்திருப்பான். அதனாலதான் 9 வயசு புள்ளையும் 9 மாச புள்ள கூட 10-11 மாத புள்ளைகள் கூட சண்டை பிடிக்கும். சண்டை பிடிச்சிட்டு அழுகிற நேரத்தில் விளாட் சாமனோட என்ன செய்யும், நீற்றத்தை நீங்க பாப்பீங்க. சண்டைக்குள்ளேயே அந்த சின்ன புள்ள கூட என்ன செய்யும், ஒன்று கொண்டு சண்டை பிடிச்சாலும் அந்த புள்ள கூடுதல் அழுகிற நேரத்தில் இவர் கையில உள்ள அந்த விளையாட்டு சாமன் என்ன செய்யும், அந்த புள்ளைக்கு நீட்டும். காரணம் அந்த அன்பு என்கின்ற உணர்வு அல்லாஹ் தஆலா சிறிய வயசுலேருந்தே வச்சிருக்கிறான். ஆனால் எவ்வளவுக்கு கெட்டு போகிறோமோ, வளர்ந்த பின்னால் எவ்வளவுக்கு நாங்கள் கெட்டு போகிறோமோ, எங்கள் உணர்வுகள் கெட்டு போகிறதோ, எங்கள் ஆசைகளை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, எங்கள் முயற்சிகளை முறையற்ற வழியில் செலுத்துகிறோமோ, அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத்தை கலட்டிக்கிட்டே வருவான். கருணை என்ற பண்பை என்ன செய்வான், அது எப்படியெல்லாம் ரிசல்ட் தரும் என்றதை நான் பின்னால சொல்றேன். அப்படியான ஒரு படிப்படியாக தான் வரும். அல்லாஹ்வுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி தெரியுமா, படிப்படியாக தான். நீங்க கேடுகட்டதா மாறினாலும் சரி அல்லாஹ் அவசரமா கழட்ட மாட்டான். நாங்கள் கேடுகட்டவர்களாக மாறிவிட்டாலும் அருளை அல்லாஹ் தஆலா அவசரமா எடுக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா தான். நாங்களே உணராதவன் தான் ஸ்டெப் பை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே வருவான். கடைசியில் அது இல்லாம போகின்ற நேரத்தில் நாங்கள் உணர மாட்டோம், மக்கள் உணர்வார்கள். இப்ப மோசமானவராகிறாரு அப்படி என்பதை யார் உணர்வார்கள், மக்கள் உணர்கின்ற அளவில் அவர் மோசமானவராக மாறி இருப்பார். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா துன்ஸஉர் ரஹ்ம இல்லா மின் ஷகை. கெட்டவரிடம் இருந்துதான் இந்த ரஹ்மத் என்கின்ற கருணை என்கின்ற பண்பு என்ன செய்யும், அகற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த செய்தியை பாருங்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபூதாவூத் திர்மிதியிலே பதியப்பட்ட செய்தி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான்.
எவர்களெல்லாம் இந்த உலகில் கருணை காட்டிக் கொள்கிறார்களோ, அன்பு செலுத்திக் கொள்கிறார்களோ, அன்பான வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அளவற்ற அருளாளனான ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பேர் என்ன? ரஹ்மான். அவன் அருள் புரிவான், அவன் இரக்கம் காட்டுவான். அவன் இரக்கம் காட்டுவான். யார் தெரியுமா? அந்த ரஹ்மான் இரக்கம் காட்டுவான். யாருக்கு? இந்த உலகத்தில் ரஹ்மத்தோடு இருப்பவர்களுக்கு, கருணையோடு இருப்பவர்களுக்கு. எனவே இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த உலகத்தில் எவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அன்போடு நடந்து கொள்ளுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான், அவன் உங்களுக்கு கருணை காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கருணை என்பது, இரக்கம் என்பது மனித வாழ்வின் அச்சாணி. இந்த உலகம் போக வேண்டும் என்றாலும், அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் இது மிக முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அக்ரா இப்னு ஹாபிஸ் நபித்தோழர், அவர் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்பல நபியு அல் ஹசன் இப்னு அலி வ இந்தஹுல் அக்ரா இப்னு ஹாபிஸ், அக்ரா இப்னு ஹாபிஸ் நபித்தோழர் பக்கத்திலேயே ரசூலுல்லாஹ் முத்தமிடுறாங்க. யார? ஹசன் இப்னு அலிய. இன்றைக்கு அந்த லெவல் கூட நம்ம கொஞ்சம் குறைஞ்சிட்டோம். இரக்கம் என்கின்ற பண்பு எங்களுக்கு தெரியாம போகும்ன்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? பப்ளிக்கா நிறைய பேருக்கு புள்ளகளை முத்தமிடுறதுக்கு வெக்கம். பப்ளிக்கா வீட்டுல ஓகே வணங்கிட்டா, பப்ளிக்கா என்னது கண்டிக்க செய்வாங்க. அங்கல ஏறி இங்கல போன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு மஜ்லிஸ்ல புள்ளைய முத்தமிடுறதுக்கு என்னது வெக்கம். என்னது நம்முடைய கல்வில அதை எடுபட்டு குறைக்கிறான் அல்லாஹ் தாலா. அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறான். ஆனா நான் குறைச்சேன்னு நினைக்கல. எல்லாரும் முத்தமிடல தானே, நாங்க வீட்டெல்லாம் முத்தமிடணும் என்ற ஒரு நாகரிகம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகம் கற்றுக் கொடுக்க வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் இருக்க பப்ளிக்கான ஒரு சபையில பேர புள்ளைய என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். முத்தமிட்ட உடனேயே அக்ரா இப்னு ஹாபிஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னலி அஷரத்தம் மினல் வலத், எனக்கு 10 புள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு எத்தனை புள்ளைகள் எண்ணி சொல்றாரு அவர். விளங்கிட்டா? எனக்கு மொத்தம் 10 புள்ளைகள். மா கப்பல்து மின்ஹும் அஹதன், ஒத்தர கூட நான் முத்தமிட்டதில்லை என்றார். அவர் பெரிய ஒரு செக்ஷனா சொல்றாரு. விளங்கிட்டா? ஒரு பெரிய ஒரு கௌரவமாக 10 புள்ளைகள் இருக்கு, நான் என்னது ஒருவரை கூட முத்தமிட்டது கிடையாது. இப்படி எங்கெல்லாம் சொல்றாங்க. நானும் இறக்கம் தான், இந்த அளவுக்கு மிஞ்சி போய் இந்த முத்தமெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் நம்மகிட்ட என்னது இல்ல அப்படின்ற ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்த உடனேயே அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன செய்ய, எங்களுக்கு கூட பலகீன் அப்படித்தானே சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. அவருக்கு பதில் சொல்றாங்கன்னா, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், இந்த உலகத்தில் இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்காது. இந்த உலக அப்படின்னா குழந்தையை முத்தமிடுவது அன்புடைய ஒரு வெளிப்பாடு, உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கருணையின் வெளிப்பாடு. இந்த மாதிரி முத்தமிடுதல் என்பது இல்ல, அந்த பண்பு என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகின்றவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? இரக்கம் காட்ட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தியை பாருங்க. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். قدم ناس من الأعراب على رسول الله صلى الله عليه وسلم فقالوا أتقبلون صبيانكم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கிராமப்புற வாசிகள் சிலர் வந்தார்கள். வந்து பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டாங்க, நீங்க புள்ளகளை முத்தமிடுற வளமை உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு வளமே அந்த அவங்கள்ட்ட இல்ல. அதான் அது அத்துகப்பிலூன சிபியானக்கும், பிள்ளைகளை குழந்தைகளை முத்தமிடுகின்ற வளமை உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால நாம், ஆம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, காலு லாகின்னா வல்லாஹி மா நுகபில், நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த முத்தமிடுறதெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட என்னது பழக்க அந்த அந்த கிராமப்புற வாசிகளுக்கே இல்லை என்று சொல்லி என்ன செய்யறார் அவர்? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவ அம்லிகு அன் கான அல்லாஹு நஸஅ மின் குலூபிக்குமுர் ரஹ்மா, உங்களோட உள்ளத்திலிருந்து கருணை என்கின்ற பண்பை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டதற்கு நான் பொறுப்பல்ல, அதை தடுப்பதற்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது உங்களோட உள்ளங்களிலிருந்து கருணை என்கின்ற பண்பை எடுத்து விட்டதுக்காக நாங்க என்ன செய்ய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். அது உங்கள்ட்ட அல்லாஹ் எடுத்துட்டான், அதுக்கு நாங்க என்ன செய்ய? எங்கள்ட்ட அந்த ரஹ்மத் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம்
குழந்தைகள் விஷயத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. ரஹ்மத், கருணை என்கின்ற வெளிப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளைகள் ஒருவர் மரணித்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அழுகிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார், ஏன் அழுகிறீங்க? ரசூல் அந்த கண்ணீருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி. இது ஒரு கருணை, இது ஒரு அன்பு. கண்ணீர் அன்புடைய வெளிப்பாடு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கண்ணீர் என்றது அன்புடைய வெளிப்பாடு. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது அடியார்களுடைய உள்ளங்களிலே வைத்திருக்கிறான், தனது அடியார்களுடைய உள்ளங்களிலே வைத்திருக்கிறான். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதி அர்-ருஹமா. அல்லாஹ் இரக்கம் காட்டுவதெல்லாம் இந்த உலகத்தில் கருணையோடு வாழ்பவருக்கு தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாம் கருணை என்கின்ற பண்பை எங்கெல்லாம் கொண்டு போய் வைத்திருக்கிறது தெரியுமா? சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிட முடியாது என்கின்ற அளவில் இஸ்லாம் பல இடங்களில் இந்த அன்பு என்கின்ற பண்பை கொண்டு போய் வைத்திருக்கிறது. மிருகங்கள், இன்று எவ்வளவு காலம் கடந்து மிருகங்களுடைய உரிமையை இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மிருகத்திற்கு உரிமை என்கின்ற பகுதியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் உரிமை பேசியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பறவையை கொழுகிவிட்டு அப்படி குறிபாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறுத்திவிட்டு குறிபாத்து அதுக்கு என்ன செய்கிறார்கள்? அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பெடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க என்று சொன்னால், அதாவது அதுல மிஸ் ஆகினா அந்த பறவையுடைய ஓனருக்கு சல்லி போகும். ஒன்று மிஸ் ஆகினா அது ஒரு உயிருள்ள பிராணி, அதை குறி வச்சு அடிக்கிறாங்க. அதுல ஒண்ணு மிஸ் ஆகினா யாருக்கு சல்லி? அந்த ஓனருக்கு சல்லி. வெத்தினா இவங்களுக்கு என்ன மாதிரி என்னது அது போகிறது. அப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டோன்னு எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லஅனல்லாஹு மன் ஃபஅல ஹாதா பிஹாதா. இதுக்கு இப்படி செய்தவனே அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் இத்தகத ஷைஅன், அதாவது அந்த உயிருள்ள ஃபீஹி ரூஹுன், உயிர் உள்ள எந்த ஒன்றையும் கரலாக குறிபாக்கக்கூடிய ஒன்றாக எடுப்பவனை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது உயிருள்ள ஒரு பொருளை வச்சு விளையாட்டு நடத்துறது இருக்குதானே, அவை சபிப்பானாக. பார்க்கிறோம், போர்க்கோழி என்ற பேர்ல விட்டு ஆடுறாங்க தானே, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ய விஷயங்கள். ரத்தம் ஓடும், ஒண்டு சண்டை விட்டுச்சு கண்டு ரத்தம் வழிஞ்சு ஓடும். இவங்க வெத்தி பணம். சாதாரணமான உயிரட்ட அந்த அன்பு என்ற அந்த வளர்ச்சி இல்லாத, அறிவு என்ற வளர்ச்சி இல்லாத ரெண்டு ஜீவங்களை சண்டை பிடிக்க விட்டு அதுல முகத்திலிருந்து வழியில ரத்தத்தை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி பணத்தை வைத்து குறிவாக்க, பணத்துக்காக குறியாக ஆக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனையும் ஆக்குகின்ற உயிரினங்களை கூறிய எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாபத்துக்குரியவர்கள், சாபத்துக்கு உரியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மிருகங்களுடைய விஷயத்தில் பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காட்டியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் பாலைவனத்தால வாராரு, தாகத்தின் காரணமாக தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு நாய் என்ன செய்யுது, தாகத்தால் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப அவர் உள்ளுக்கு இறங்கி தண்ணி கொடுக்கிறாரு. குடிச்ச பின்னால அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அலனா ஃபில் பஹாயிமி அஜ்ருன், மிருகங்கள் விஷயத்தில் எங்களுக்கு கூலி இருக்கிறதா அல்லாஹ்வின் தூதரே என்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈரல் உள்ள, அதாவது ஈரமான ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உயிரினம் என்றாலே உங்களுக்கு அதில் கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் அன்பு என்கின்ற பகுதி ஒரு விசாலமான ஒரு விரிந்த ஒரு பகுதி, அது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அது ஒரு மூமின்களிடத்தில் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய கருணையே வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அன்பு என்பது ஒரு விசாலமானது, எங்கள் உள்ளத்தை ஒளியூட்டக்கூடிய ஒரு பகுதி என்று புரிந்து கொண்டோம் என்றால், கொஞ்சம் எங்களோட வாழ்க்கைக்கும் சர்வதேச உலகத்திற்கும் கொஞ்சம் வந்து பாருங்கள் என்ன நடக்கிறது. அன்பு என்கின்ற பகுதியை அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக மனித உள்ளங்களில் இருந்து எடுத்துக்கொண்டு வருகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி இருந்த மனிதனுடைய சுபாவங்கள், இன்று மனித சுபாவங்கள் அப்படி இருந்த அந்த இடத்திலிருந்து எங்கேயோ மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம்.
நான் ஏற்கனவே சொன்னது போன்று சர்வதேச உலகில் நடக்கக்கூடிய இரண்டாவது வியாபாரம் என்ன? ஹியூமன் டிராபிக், மனித கடத்தல்கள். சர்வதேச உலகில் சர்வதேச வருமானம் ஈட்டி தரக்கூடிய இரண்டாவது வியாபாரம் ஆள் கடத்தல். குறிப்பாக பெண்கள், சிறு பிள்ளைகள். குறிப்பாக பெண்களும் சிறு பிள்ளைகளும் வருடாந்தம் 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கடத்தப்படுகிறார்கள். எப்படியெல்லாம் கடத்தப்படுகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், மனித உரிமைகள் கூடுதலாக பேசப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள், அதே போன்று அமெரிக்கா, இது போன்ற நாடுகளில் கூடுதலாக மிடில் ஈஸ்ட் போன்ற மத்திய கிழக்கில் கூட நிறைய பேர் கடத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் அந்த மஹ்ரம் என்கின்ற அந்த பாதுகாப்பை வைத்ததுக்குரிய பெருமதியை உணர்கின்ற ஒரு காலம் இது. எந்த அளவுக்கு என்ற வருடத்துக்கு 8 லட்சத்துக்கு மேல நினைச்சு பாருங்க பாபம். வருடத்துக்கு 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கடத்தப்படுகிறார் என்றால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கால விதிவிலக்கு இல்ல, விகிதாசாரத்துல குறைவு. இன்னொரு 20 வருடங்கள் இந்த நாட்டிலும் அது என்ன செய்யும்? செல்வாக்கு செலுத்தும். மற்ற நாடுகள்ல 10 வீதம் 20 வீதம் எல்லாம் இருக்குது. இந்த நாடுகள்ல 1 வீதம் என்ற அளவுக்கு இருக்கிற இந்த விகிதாசாரம் நாளை பெருகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் உலகமும் ஏன் நமது உள்ளமும் பொருளாதாரத்தை எல்லை கொண்ட ஒரு டாக்கெட்டாக கொண்ட ஒரு நோக்கத்திற்கு போய் கொண்டிருப்பதனால் இது வளர்ந்து கொண்டே வரும். எப்படியெல்லாம் கடத்தப்படுகிறார்கள் தெரியுமா? பவுண்டரிகள்ல, ஒவ்வொரு நாட்டுடைய பவுண்டரிகளில் கடத்தப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பான அன்பு அகற்றப்பட்டதா இருக்கலாம். காரணம் இல்லை என்றால் தன் தங்கை போன்ற, தன் தாய் போன்ற, தன் உறவுகள் போன்ற ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆசை வரலாம்? திருமணம் முடிக்கலாம் என்று ஆசை வரலாம். கெட்டவனாக இருந்தா விபச்சாரம் என்கின்ற எல்லைக்கு ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தில் ஆசை வரலாம். ஆனால் விபச்சாரத்துக்கு கொண்டு போய் அவருடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கி, வருமானம் எல்லாம் இல்லாமலாக்கி, இருட்டு அறைகளிலே வைத்து, வேறு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த அதாவது ஃபாரினர்ஸுக்காக வேண்டி அந்த அதாவது ட்ரிப்புகள் வரக்கூடியவர்களுக்கான இடங்களாக அவைகளை மாற்றி அடிமைத்தனமாக இவர்களுக்கு பணம் ஈட்டுவதற்காக அவர்களது ஆரோக்கியத்தை கவனிக்காமல், அவர்களது உணர்வுகளை கவனிக்காமல், அவர்களது உறவுகளை கவனிக்காமல் எல்லா விஷயத்தையும் பறித்தெடுத்து விட்டு மரணிக்கும் வரைக்கும் விபச்சாரத்திற்கே என திருப்பி விட்டா இந்த இடத்தை அடையாளம் காட்டிடுவாங்க. அதனால மௌத்தும் அத வாழ்க்கையை சாவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள். அதில் சின்ன பிள்ளைகளும் கூட. சின்ன பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். கடத்தப்பட்டு விளையாட்டு, அன்பு, இரக்கம் என்று காட்டப்பட வேண்டிய அந்த குழந்தைகள், நோய் நொடிகளின் பொழுது தாய் தந்தையுடைய அரவணைப்பில் வாழ்க்கைப்பட வேண்டிய அந்த குழந்தைகள் விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்த, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் இரக்க குணமற்ற மிருகங்களுக்கு மத்தியில் குழந்தைகளுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சர்வசாதாரணமாக அல்ல. எப்படியெல்லாம் என்னென்ன வகையெல்லாம் கடத்தப்படுகிறார் என்றால், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? திரும்பி வந்த பெற்றோர்களுக்கு திரும்பி வந்தவர்களை தெரியும், திரும்பி வராத பெற்றோர்களுக்கு திரும்பி வராதவர்களை தெரியும். ஆனா திரும்பி வந்தவர்களும் வராதவர்களும் அந்த பெற்றோர்கள் சந்தித்திருந்தால் தான் எத்தனை பேர் வரல என்ற டீடைல்ஸ் தெரியும். அது கவர்மெண்ட் கூட, எந்த நாட்டு கவர்மெண்டாக இருந்தாலும் அவைகளை வெளியே செய்திகளை கொண்டு வருவதில்லை. காரணம் தீர்வு இல்லை. அதுக்கு அந்த செய்திகளை பெருசா வெளியே கொண்டு வராதது காரணம் அந்த கவர்மெண்ட்டுக்கு கூட அதுக்கு தீர்வு காண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. யாரு எவர்கள் என்று தெரியாத நிலை. அகப்பட்டவங்க கொஞ்சம் பேர், அகப்படாதவங்க 90% அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எடுத்துட்டான். கருணை என்ற பண்பை அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் எடுத்து விட்டான். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நாட்டுக்குள் சொந்த நாட்டுக்குள்ளே அடிமைப்படுத்தப்படலாம். பாதுகாப்பு மிஸ் ஆகிற ஒரு இடம் போதும். அந்த பெண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ எந்த இடத்துல பாதுகாப்பு மிஸ் ஆகுதோ அந்த ஒரு செகண்ட் அவருடைய அடிமை வாழ்க்கை மாறி விடுவார்கள். சில இணையதளங்கள் மூலம், இந்த பேஸ்புக் என்று அழைக்கப்படுகின்ற இணையதளம் போன்ற இணையதளங்கள், பேஸ்புக் அல்ல, அது போன்ற இணையதளங்கள் மூலம் என்ன செய்யறாங்கன்னா டிராபிக் பண்றாங்க. இவர்கள் அறிமுகப்படுத்துவதும், அவர்களை அறிமுகப்படுத்துவதும், இவர்கள் இந்த பெண்கள் அவர்களை உண்மையான நண்பர்களாக நம்புவதும், நம்பிய பின்னால் தொலைபேசி இலக்கங்கள், தொலைபேசி இலக்கங்களுக்கு பின்னால் ஒரு 6 மாசத்தில் அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு இடம், சந்திக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இவர் ஒரு புரோக்கராக இருப்பார். யாருக்கு? இந்த ஆள் கடத்தல் உள்ளவருக்கு புரோக்கராக இருப்பாரு. கொடுத்துருவாங்க. 2-3 லட்சம் இவர கையில கிடைக்கும், போயிடுவாங்க. 2-3 லட்சம் இவருடைய கையிலே கிடைக்க அவர்கள் போய்விடுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கை கண்ணீரிலும் அடிமைத்தனத்திற்கும் மாறிவிடும். நாளை எங்கள் குடும்பத்தில் இந்த பாதிப்பு வரலாம்.
நாளை எங்கள் குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு வரல. எத்தனை பேர் சுதந்திரமா டியூஷன் என்றும் ஸ்கூல் என்றும் வெளிநாட்டு படிப்பு என்றும் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகள் என்றும் எங்கள் பெண் பிள்ளைகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க பாப்போம். அன்புள்ள உலகம் என்று சொன்னால் மார்க்க ரீதியான பாவம் மட்டும் என்று நின்று விடும். அன்பற்ற உலகம் என்கின்ற பொழுது மறுமையும் பாதிக்கும், உலகமும் பாதிக்கும். சகோதரர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். மனித அபிமானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மனிதாபிமானம் இருக்கிறதே, மனிதாபிமானம், மனிதனை பற்றிய மனிதன் என்ற உணர்வு அல்லாஹ் எங்களுக்கு இயற்கையில ஏற்படுத்தி தந்த உணர்வு. அவைகள் மாத்திரம் எங்கள் உள்ளத்திலிருந்து அகன்று விட்டது என்று வெய்யுங்கள், பக்கத்திலே தூங்க பயப்படுவோம். இன்றைக்கு மனிதனை மனிதன் வெட்டி சாப்பிடுகின்றது ஒரு விகிதாசாரமாக வளர்ந்து வருகிறது. மனித இறைச்சிகள் சுவையானது என்று சொல்லி மனிதனை மனிதன் வெட்டி சாப்பிடுகின்றது இன்றைக்கு ஒரு விகிதாசாரம் என்ற அளவில் வளர்ந்து வருகிறது. அப்படி என்று சொன்னால் எப்பொழுது இந்த வசன பிரயோஜனம் அளிக்கும்? அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. இறந்த நிலையில் உங்கள் சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் உண்ண விரும்புவீர்களா இல்லை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். இது யார்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க பாப்போம். மனிதாபிமானம் என்கின்ற அந்த பண்பு நிலைத்திருக்க கூடியவன்ட்ட தான் கேட்கலாம். அது இல்லாம போயிட்டேன்னு வைங்களேன், அவன்கிட்ட போய் அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி ஓண்டுவான். நாங்க உசுரோடையே தின்னு ஓண்டுருவான். விளங்கிட்டா? நாங்கள் உயிரோடையே தின்னுவோம் என்று சொல்லி விடுவான். அப்படி என்றால் இந்த மனித அபிமானம் என்கின்ற அந்த சிந்தனை கூட தொடர்ந்து இல்லாமல் போகின்ற காலம். அன்புள்ள சகோதரர்களே, குழந்தைகள் நாளை எங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் என்ற சூழல் மாறிக்கொண்டே வருது. சூழல் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வளர்ந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக இந்த ஏர்போர்ட்டுகள்ல கூட சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு ஏர்போர்ட்டுகள்ல கூட இந்த பாஸ்போர்ட்டை சரி பண்ணி ஓகே பண்ணி கொடுக்கிறவங்க கூட இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டாக்டர்மார்கள், ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர்மார்கள் சப்போர்ட் பண்றாங்க. சில குழந்தைகள் நோய்வாய்ப்படலாம். இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்ற அடிமை குழந்தைகள் நோய்வாய்ப்படலாம். புதைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை, அதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் எடுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் எடுக்கிறாங்க. அவங்களே கொலை செஞ்சிடுறது, ஏதாவது கரைச்சலாக தான் கொலை செஞ்சு விட்டுருவாங்க. கொலையை செஞ்சுட்டு ரிப்போர்ட் என்ன, நோயாளிகளாக இருந்து இறந்து விட்டார்கள். யாரு கொடுக்குறாங்க? வைத்தியர்கள். பணத்துக்காக வேண்டி மனித அன்பு மனித உணர்வுகளை எல்லாம் புதைக்க ஆரம்பித்து விட்ட ஒரு உலகம் சகோதரர்களே. அப்படி என்ற இது மாத்திரமல்ல, இது ஒரு வகையில ஹியூமன் டிராபிக். இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? முதல் வியாபாரம் இந்த உலகத்திலே ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள். இதுதான் முதல் வியாபாரம். அவ்வளவு வருமானம் அதிகமாக ஈட்டு தரக்கூடிய வியாபாரங்களில் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிக்காது. எவன் அடிமையானாலும் பரவாயில்ல, எவனது குடும்பம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை இளைஞர்கள் நாசமாகினாலும் பரவாயில்ல, எனது பொருளாதாரம் வளர வேண்டும், எனக்கு வாகனம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும். இதுதான். அதற்காக வேண்டி எவர்களது வாழ்க்கையும் நாசமாக்க தயாராகிவிட்ட ஒரு உலகம் என்றால் ஒரு இரக்கம். இதனால பாதிக்கப்படுவது என் குழந்தைகளை போன்ற குழந்தைகள், எனது உறவுகள் போன்ற உறவுகள் என்கின்ற எண்ணம் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றும் இப்பொழுதும் அடிமை சிறை உலகத்தில் எத்தனையோ பேர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் விடுதலைக்கு வழி இல்லாமல் நாடு ஹை செக்யூரிட்டியில் இருக்குது, பெரிய உயர் பாதுகாப்புல இருக்குது. ஆனால் அந்த அபலைகளுக்கு உதவி இல்லாத ஒரு உலகம் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து சகோதரர்களே. இதே சர்வதேச ரீதியாக சிந்தித்தால் மனிதர் என்ற அடிப்படையில் அன்பு இருக்கிறதே, அது நாங்கள் பேணி பாதுகாக்காது விட்டால் எங்களுக்கு கீழுள்ளவர்களுக்கு எங்களுக்கு கீழுள்ளவர்களை நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் எங்களது குணத்தால் அடிமைப்படுத்தி விடுவோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, உணர்வு என்கின்ற பண்பை மாத்திரம் அல்லாஹ் எடுத்து விட்டால் மூளையற்ற மிருகங்களாக மனிதன் மாறிவிடுவான். உணர்வு என்கின்ற பண்புகளை எடுத்து விட்டால் எங்களுக்கே தெரியாம நாங்க வெறி பிடித்தவர்களாக மாறுவோம். எங்களுக்கே தெரியாம இருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு சைக்கோ வந்து நோய் வந்தா எப்படி மற்றவங்களை போட்டு பிரட்டி அடிக்க பார்ப்பானோ அந்த இடத்துக்கு நாங்க மாறுவோம். இந்த அன்பு குறைய குறைய எங்களுக்கு தெரியாம மாறுவோம். அதனால் அன்பு என்கின்ற பகுதியை பேடி வச்சுக்கொள்ளணும். இல்லைன்னா எங்களுக்கு கீழ் நாங்கள் எங்களால் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்களை நாங்கள் மிருகமாக நடத்த பார்ப்போம். சில இடங்கள் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். குழந்தைகளும் மனைவிமார்களும் ஒதுங்கி போய் உங்களே பார்த்து அழுதுட்டு இருந்த இடங்கள் எத்தனை குடும்பத்தில் நடக்குது. மார்க்கத்தோட உள்ளவர்கள் வேண்டுமென்றால் தப்பலாம். எத்தனை குடும்பங்களில் கணவனை கண்டு ஓடி போய் ஒளிகின்ற மனைவிமார்கள், அழுகின்ற குழந்தைகள் இருக்கிறாங்களா இல்லையா? கணவன் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்குமோ என்பதற்காக ஒரு சின்ன தவறுக்காக வேண்டி பயந்து போய் நட்டுங்கி கொண்டிருக்கக்கூடிய 7-6 வயசு பச்சிளம் குழந்தைகள், கண்ணீர் வடிக்கக்கூடிய மனைவிமார்கள், அட்டி விழும். பக்கத்தில் உள்ளவங்க பேசுறதுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, தயங்குவார்கள், வெட்டு விழும். ஏன் சகோதரர்களே, பட்டுக்கையிலே கொலையும் செய்திருக்கிறார்கள்.
படுக்கையிலே பெரிய வெளிநாட்டுல அங்கல நம்மளுக்கு அண்டிய பகுதிகளில் என்ன செய்யறாங்க? படுக்கையோடு கொலையும் செய்திருக்கிறார்கள். யாரு? கணவன் மனைவிய நம்பி படுத்தவனை களத்தை தனியா எடுத்துறாங்க. மனைவி கணவனை நடந்த மனைவி கணவனை வெட்டிய சம்பவங்கள், கணவன் மனைவியை வெட்டிய சம்பவங்கள் அந்நிய மக்களுக்கு மத்தியிலும் நடக்கிறது. நடக்க கூடாது எம் சமூகத்துக்கு மத்தியிலும் நடக்கிற சகோதரர்களே. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். அன்பு என்றது அல்லாஹ் கொஞ்சம் கலட்டி நாண்டுவீங்களே, மனைவியை வெட்டிடுவோம். எங்களுக்கு நாங்களும் தான் சகோதரர்களை. இந்த அன்பு என்கின்ற பண்பை அல்லாஹ் எங்கள் உள்ளத்தில் வைக்கும் வரைக்கும் தான் நாங்கள் மனிதர்கள். அல்லாஹ் நினைச்சா என்று சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்துட்டான்னு வைங்களே, சரி மாதிரி விளங்கும். வெட்டுவது சரி மாதிரி விளங்கும், அடிப்பது சரி போன்று விளங்கும், அவர்களை காயப்படுத்துவது சரி போன்று விளங்கும். குழந்தைகளை தூக்கி அடிச்சவங்க இருக்கிறாங்களா இல்லையா? குழந்தைகிட்ட தலையை கொண்டு போய் செவத்துல முட்டினவங்க இல்லையா? குழந்தைகிட்ட கைகளை உடைச்சவங்க இல்லையா? நடு வீதியில கொண்டு போய் படிக்காததுக்காக வேண்டி நிர்வாணப்படுத்தி அவர்களை அடித்த பெற்றோர்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அவரை யார்? அவங்க எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் அன்பு என்கின்ற பண்பை அல்லாஹு தாலா எடுத்தவர்கள். அப்படி எடுத்துட்டான்னு வைங்களே, தண்ட சொந்த புள்ளேண்டு விளங்காது, கதற அவருடைய உணர்வுகளை மதிக்காம, அந்த எந்த விதமான உணர்வுகளுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணாம அத்தனை அநியாயங்களையும் மனிதன் செய்ய தயாராகுவான். யாரு? ரஹ்மத் என்கின்ற பண்பு எங்களிடத்தில் அல்லாஹு தாலா எடுக்க ஆரம்பித்தால், நான் சொல்லுகின்ற நிலையில் எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் கண்டிருப்போம், பார்த்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கலாம். காரணம், அன்பு என்கின்ற அந்த இரக்கம் என்கின்ற பண்பை பற்றி தெரியாதது. அல்லாஹ் எடுத்து விட்டான். அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா அவைகளை எடுத்தது காரணம். வெறுமனே நாங்கள் முத்தமிட மாட்டோம் என்று சொன்னதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களது உள்ளங்களில் இருந்த ரஹமத்தை எடுத்துட்டான்னு சொன்னாங்க. முத்தமிடாதற்காக. இப்படிப்பட்ட பண்புகளை நீங்கள் கண்டால் நினைச்சு பாருங்க பாப்போம். படிப்புக்காக வேண்டி அடிக்கின்றவர்கள் குழந்தைகளை நிர்வாணப்படுத்தி, அது முந்தி அதிகமாக இருந்து இப்ப குறையுது. குழந்தைகள் நிர்வாணப்படுத்துறது, குழந்தைகள் தவறாக பேசினா அந்த பச்சை மிளகாய் எடுத்து என்ன செய்யறது? வாயில தேய்ச்சி தர்பியாவா? அது என்னது? தர்பியா. ஒரு நாளும் தர்பியா இல்ல. அந்த குழந்தைகளுடைய உள்ளங்களை வெறி பிடித்த உள்ளங்களாக நீங்கள் மாட்டுகிறீர்கள். ஒரு இடத்துக்கு அந்த குழந்தை வரும், மனுஷ உள்ளமைக்கு தானே அன்பு செலுத்த நெருங்கும், அட்டாக் பண்ண வெறியா. அதான் மனுஷ உள்ள மனித ஒரு பொடி சகோதரர்களே. ஒரு ஆத்மாவத்தான் அல்லாஹ் தஆலா பொடியால போத்திக்கிறான். அது நல்லா விளங்கிக்கங்க. நாங்கள் மனிதன் என்ற வடிவத்தை அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். ஒரு ஆத்மா, ஒரு உணர்வு ரீதியை கொண்ட ஒரு ஆன்மாவை தான் அல்லாஹ் இந்த பொடியால போத்தி இருக்கிறான். அதனாலதான் மலக்குமார்கள் உயிர் பிரிஞ்சு உயிரை தனியா கொண்டு போவாங்களே, அந்த உயிரை கொண்டு போற நேரத்தில் முதலாவானத்தில் உள்ள மலக்குமார் என்ன சொல்லுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஜஸதின் குன்தி தஅமுரினஹு, உனக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. யாருக்கு? உயிருக்கு. நீ எந்த உடலை நிர்வகித்துக் கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. எப்படி? உனக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. எந்த உடலை நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாவதாக. அப்படின்னு அர்த்தம் என்ன? வெறும் நிர்வாகம் தான் நடக்கும் இந்த பொடிக்கு. அந்த உயிரை நாங்க சரியா பயன்படுத்தல, எங்களோட உடம்புக்குள்ள உள்ள அந்த ஆன்மாவுக்குரிய தீனியை உணர்வு ரீதியாக நாங்க சரியா கொடுக்கலேன்னு வைங்க, நாங்கள் அன்பு செலுத்த வேண்டிய குழந்தைகள் அடிச்சிருவோம். நாங்க உணர்றோமா இல்லையா? சில நேரங்களில் கட்டுமையா அடிச்சுட்டு அதே போட அணைச்சிக்க நினைது அழுது கண்டு நான் அடிச்சிட்டமே நினைக்கிறோம். என்ன காரணம் சொல்லுவோம்? ஆன்மா அப்படி தான் வித்தியாசமா வரும். நாங்களே அடிமையாக்கிடுவோம், நாங்களே அடிச்சு போட்டுருவோம், நாங்களே மறுபடியும் என்ன செய்வோம்? ரிலீஸ் ஆகும் என்றால் அன்பு என்கின்ற பண்பு இல்லாம போற 5 செகண்ட் எங்களுக்கு கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைதான், கவலைப்பட வேண்டிய நிலைதான். 5 செகண்ட் அல்லாஹ் எடுத்துட்டான்னு வைங்களேன், அந்த நிமிஷம் நாங்கள் குழந்தைகளை அடிமைப்படுத்தி விடுவோம், உறவுகளை சூறையாடி விடுவோம், கொலையும் செஞ்சிருவோம் 5 நிமிஷம். அது மாத்திரமல்ல, சீதனம் தரவில்லை என்பதற்காக குழந்தையை கொண்ட கணவன் செய்தி நேற்று முன்னாடி படிச்சது. சீதனம் தரவில்லை எடுத்துக்காக மனைவி அச்சமுறுத்தி விளையாட்டுக்கு எதிலையும் சீண்டக்கூடாது. மனுஷன் உணர்வு விளங்காதவங்க அப்படி செய்வாங்க. தற்கொலை செய்தார்கள், தீக்குளித்து தற்கொலை எல்லாம் வருதுதானே. நீங்க நினைக்கிறீங்களா அவங்க தீக்குளிக்க போனவங்க? ஒரு நாள் இல்ல, தீக்குளிச்சு தற்கொலை எல்லாம் பெரும்பாலும் பயமுத்துட்டு போனவங்க தான், பெரும்பாலும் அச்சமுறுத்த போனவர்கள் தான் பெரும்பாலும். அதனால நிறைய பேர் அறகுறையா மாட்டுவாங்க. அதாவது தீ குளிச்ச பின்னாலே நெருப்ப பத்தேச்ச பின்னால என்னது அறகுறையா நிறுத்தி கொண்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. காரணம், மனித உணர்வு காட்ட போறது, காட்டுற வேலைக்கு தானே இந்த மனித உணர்வுக்கு சரி வராது. ஏன்னா அவனை என்ன செய்யும்டா ஊத்து என்ற இடத்துக்கு கொண்டு போயிடும். காட்டணும் நினைக்கும், செய்யணும் நினைப்பும், செஞ்சுட்டு போடான்னு சொல்லிடும் மனசு. அப்படிதான் மனது.
அந்த உணர்வுக்கு மனிதனை தள்ளிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயுதங்களை என்ன செய்வான உங்களோட சகோதரருக்கு முன்னால நீட்ட வேண்டாம் என்றாங்க, ஜோக்குக்கு கூட நீட்ட வேண்டாம் என்றார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஷைத்தான் உங்கள் கையிலிருந்து பறித்து அவரை அடித்து விடலாம் என்றாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? அடிக்கிறதுக்கு நீங்க விளையாட்டா தான் சொல்லுவீங்க, உணர்வு அடி குடுன்னு சொல்லும். கடைசிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு அரை வரைக்கும் பிறகு என்ன செய்யும்? அடிக்கணும் என்ற உணர்வு உங்களுக்கு தந்துடும். அதான் மனித உணர்வு அப்படித்தான் இருக்கும். அதே போல கருணை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் எங்கட ரஹ்மத் இல்லாத அந்த ரஹ்மத்து குறைஞ்சதுன்னு வைங்களே, அடிமையின் இடத்துக்கு கொண்டு போயிருவோம். மனைவிமார்களை வீதியில் ஓட ஓட அடிக்கின்றவர்களை கண்ணால் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஆன்மா என்பது கலட்டப்பட்டு விட்டதா என்று நினைக்கின்ற அளவில் கொடுமைகளை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோர்கள், இது குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி என்று வைக்கலாம். அடுத்தது யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்களுடைய இடத்துக்கு போனாலும் அவர்களை வேலைக்காரர்களாகவும் அதை நாய் பேய் என்று சொல்லி ஏசக்கூடியவர்களாகவும், அதாவது இன்னும் சொல்ல போனா சிலர் பெற்றோர்களுக்கு சொத்து கேட்டு உரிமை கேட்டு அடிக்கின்றவர்களாகவும் கொலை செய்கின்றவர்களாகவும் அந்நிய சமுதாயத்திலும் இருக்கக்கூடாது. ஆனால் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய, அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இது ஏற்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கவலையான விஷயம். நினைத்து பாருங்கள், அன்பு என்றது இல்லாதனாலதான். இது முத்த முன்னால் எங்களிடமிருந்து முத்தி போய் அன்பு என்கின்ற தன்மை இல்லாமல் போய் உள்ளம் கடுமையாக முன்னால் நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நெகிழ்வான உள்ளம் என்பது மிக முக்கியமான அம்சம். அது இல்லாமல் போய்விட்டது என்று வையுங்கள் சகோதரர்களே, நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம். எந்த பண்பு எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது. கடைசி நிமிஷம் எப்படி இருக்கும் என்றால் எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த பயிற்சி, அதுக்கான பயிற்சி எடுக்க வேண்டும், பழக வேண்டும். வீதியில பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில சின்ன குழந்தைகள், ஒரு 6-7 வயசு குழந்தைகள் வந்து ஆடைகள் அலங்கோலமாக ஒரு, அதாவது பிச்சை எடுத்துட்டு வரும். எப்படி மனிதர்கள் உள்ள மாறி சொன்னா ஒரு 2 ரூபா போட மாட்டாங்க. அதுக்கு அட யோசிக்கணும். நீ இது மாதிரி உண்ட வீட்டில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ ஒரு ஆம்பளை பிள்ளைக்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் என்றும், அதுல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு 1.5 மணித்தியாலத்தை உண்ட பிசினஸுக்குரிய 1.5 மணித்தியாலத்தை செலவழிக்கிறதும், அது மாத்திரமல்ல அந்த ட்ரெஸ் கட்டையா இருந்ததுக்காக வேண்டி திருப்பி போய் ஒரு வாகனம் எடுத்து போய் அதை மாத்திட்டு வாரதும், அதுல வாங்குற ஸ்லீப்பர் சைஸாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும், அது அழகாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் பாடுபடுறது. என்ன ஒரு அழகெல்லாம் நீ செய்யறாய். ஒரு சின்ன புள்ள 2 ரூபா கேட்ட உடனே எப்படி உணர்வு மாறு தெரியுமா? என்ன சொல்றேன் தெரியுமா? பழக்கப்படாது சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு. சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு பழக்கப்படாதான். உங்களை யார் பழக்க சொன்னது? கொடுத்துட்டு போங்கடா, முடிஞ்சு விளங்கிட்டா. 2 ரூபா கொடுக்கறதுக்கு மனிதனுடைய உள்ளம் சொல்லுகின்ற ஒரு காரணம். அவன் மனிதன் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? கண்ணீர் வடிக்க வேண்டும், உள்ளம் கவலைப்படணும். அல்லாஹ் ஒண்ணு இந்த வாகனத்துல வச்சுக்கிறான், இந்த புள்ளையோட குடும்பம், இதனுடைய வாழ்க்கை, இதனுடைய எதிர்காலம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில பார்த்தா எல்லாத்தையும் வீதியில வச்சுக்கிறான். அவர்களுடைய சந்தோஷம் சாப்பாட்டில் மட்டும்தான். அவங்களுடைய உச்சகட்ட சந்தோஷம் எது? காலைக்கு சாப்பாடு அடிச்சுட்டு பகலுக்கு சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம், பகலைக்கு கிடைத்து விட்டு இரவில் கிடைத்தால் சந்தோஷம் என்கின்ற உணர்வை கொஞ்சம் மீட்டி பார்க்கிறோம். இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் இருந்து ஒரு மீட்டல் செய்யணும் சகோதரர்களே. அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. பிச்சை கொடுக்கறாங்க கூட 2 ரூபா கொடுத்து அப்படி போயிடுறாங்க, அவ்வளவுதான். 2 ரூபா கொடுத்தாச்சு அப்படி போயிட்டாச்சு என்ற நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். ஆனால் இந்த இடம் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம். நாங்க பார்க்கிறோம், கேட்ட செய்திதான் என்றாலும் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ஒரு பெண்மணி பிச்சை எடுக்க வந்தா. 2 குழந்தைகள் கையில 3 ஈச்சப்பழத்தை கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்யறா? 2 ஈச்சப்பழத்தை 2 குழந்தையை கொடுத்துட்டு ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட நினைக்கக்குள்ள அந்த குழந்தைகள் பசியின் அகோரத்தின் காரணமாக அதை பிரிச்சு கொடுக்கு. நாங்க ஈச்சப்பழத்தை கொடுத்தாச்சா கதவை ஒரே மூடு, அவங்க எப்படி சாப்பிட்டாங்க எப்படி கொடுத்தாங்கன்னெல்லாம் இல்லை எங்கட இதுல. ஆனா கடைசி என்ன நடக்குது என்ற வரைக்கும் ஆயிஷா பார்த்துட்டு இருக்கிறாங்க கொடுத்துட்டு. அப்ப இது ஒரு பெரிய ஒரு படிப்பினை, நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை. அவர்களும் வறுமையில் உள்ளவர்கள், ஆனா என்னது பெற வேண்டிய ஒரு பெரிய ஒரு படிப்பினை. இன்றைக்கு வீடுகளுடைய தோற்றங்கள்லாம் எப்படி மாறி வருதுன்னா, தட்டி ஒத்தனுக்கு பிச்சை கேட்டா பாதுகாப்புடுவாங்க, கேட்டால் பாதுகாப்புடுவாங்க, வாசலோட விரட்டுறதை கேமராலாம் பூட்டி வச்சுக்கிறாங்க. பாக்குறது தேவையாண்டா ஓகே, இல்லாட்டி போ. இதுக்காக வேண்டி மெனக்கிட்டு இறங்கி வந்து 10 ரூபா கொடுக்கலுமா வசக்கு இருந்து அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை சொல்ற. அவரா ஒரு தாப்பை அடிச்சு, அவரா ஒரு கேமரா போட்டுட்டு இதுக்காக வேண்டி மெனக்கிட்டு மேலே இது வரையல் மாண்டு ஒரு காரணம் சொல்வதை பார்க்கிறோம். உன்னை அப்படி அடைச்ச உன்ன சேஃப்டிக்கா தட்டுகின்றவனை அடைச்சி தரட்டாம என்னது அவனுக்கு ஒரு 10 ரூபா என்ன செய்யறது கொடுத்து விடுவது. இந்த பண்பு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே
எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒண்டையும் ரெண்டா பிரிச்சு எனது கொடுத்துட்டு போகின்ற காட்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதில் என்ன ஆச்சரியம்? அந்த குழந்தையின் மீது அந்த தாய் காட்டிய இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டாங்கண்ணா. நினைச்சு பாருங்க, பிச்சைக்காரர்களிலும் சொர்க்கம் போகின்றவர்கள் இருப்பார்கள். ரசூல் அங்க என்ன சொல்றாங்கன்னா, பிச்சைக்காரர்களிலும் நீங்க கொடுக்கின்ற 3 ஈத்தம்பழங்களை வாங்குகின்ற பெண்மணியினரும் சொர்க்கம் போகின்றவர்கள் இருப்பார்கள். அந்த ஒரு ஈச்சப்பழத்தை 2ஆ பகிர்ந்து சாப்பிட்டுட்டு போகின்ற உருக்கமான உணர்வை ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளத்துக்குள்ள வாங்குறாங்க. அதுக்கு அவங்க நேரம் ஒதுக்கினாங்க, அதுக்கு அவங்களோட உள்ளத்தை விரிச்சு கொடுத்தாங்க. நாங்க பூட்ட என்ன நடக்கும் தெரியுமா? எங்களோட உணர்வுகள் மாறிக்கண்டே போகும். இன்றைக்கு பாருங்க பாப்போம், எப்படி எல்லாம் மாத்தி விட்டுக்கிறான் தெரியுமா? உட்டுப்பு ஊத்தையினா பிள்ளைக்கு அடி விழுவுது. அல்லாஹ் தஆலா எப்படி மாத்தி விட்டுக்கிறான்டா, எந்த பிச்சைக்காரனும் உடுப்பு ஊத்தையினா புள்ள கடிக்க மாட்டான். அல்லாஹ் மாறி அங்கே எப்படி கொடுக்குறான்னா, சின்ன ஒரு புத்தகம் கீர்னா பிள்ளைக்கு ஒரு அடி, எங்க அடி தெரிச்சு விடுறதுக்கு ஒரு அடி, பேக் பிஞ்சா இன்னொரு அடி, அது போல சூ பிஞ்சா இன்னொரு அடி, அது காணாம போனா ஒரு அடி, உடுப்புல ஒரு சின்ன ஊத்தப்பட்ட அடி, என்ன ஒன்று இல்லாம போனா பிள்ளைகளுக்கு அடிதான். அல்லாஹ் தஆலா அங்க மாறி வச்சுக்கிறான். அதெல்லாம் அங்க ஒண்ணும் இல்லை. என்ன செய்யறான்டா, உனக்கு பொருளாதாரத்தை கவனத்தை தந்து ரஹ்மத் என்ற பகுதியை எடுக்கிறான். அவனுக்கு பிச்சைக்காரன், அவனுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை என்றாலும் குழந்தைகளை அணைக்க வைக்கிறான். அல்லாஹ் தஆலா அவன் அதை தூக்கி வீசிட்டு போகாம குழந்தைகளை அணைக்க வைக்கிறான். ரஹ்மத் என்கின்ற அற்புதமான ஒரு அருள் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை சகோதரர்களே. அது குறைய மனைவி அடிமை எங்கள்கிட்டே அடிமையாய்ப்பான். அது குறைய பெற்றோர்களை நாங்கள் அடிமையாக்குவோம். அன் தலிதல் அமது ரப்பத்தஹா, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன? எஜமாட்டியை, அதாவது தன்னை ஆளக்கூடியவளை நானே பெற்றெடுத்தல். என்னை ஆளக்கூடியவளை, தன்னை ஆளக்கூடியவளை தானே பெற்றெடுப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளுடைய அடையாளங்களில் உண்டு. ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும், எங்களுக்கு இரக்க குணத்தை தருவதற்கு அல்லாஹ்விடத்தில் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால், இரக்கம் காட்டுவது, தர்மம் செய்வது இரக்கத்தில் ஒரு பகுதி. ஆனால் அந்த 5000 கொடுக்கறதே 50000 மேடை போட்டு கொடுக்குறான். கொடுக்குற 5000க்கு மேடை என்ன? 50000. நான் 5000 கொடுத்தேன், அதுக்கு 50000 ரூபாய் மேடை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகின்ற தர்மத்தையும் பிரபல்யம் தேடுவதற்குரிய வழியாக மாற்றியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் மாற வேண்டும். அன்பு என்பது மனிதனுடைய இந்த உறவுகள் நீடிப்பதற்கு, மனைவி எங்களிடத்தில் ஆறுதல் அடைவதற்கு, குழந்தை எங்களிடத்தில் ஆறுதல் அடைவதற்கு, உறவுகள் எங்களை தேடுவதற்கு ஒரு அடிப்படையான பண்பு. அந்த பண்பு குறைய எங்களை விட்டு விரண்டோடுவார்கள். ஆனால் குறைவது எங்களுக்கு விளங்காது. அதனால் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்க வேண்டும், யா அல்லாஹ் ரஹ்மத்தை எங்கட உள்ளத்துல ஆக்கு, கருணை எங்கட உள்ளத்துல ஆக்கு, வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எப்படி? ரப்பனா ஹப்லனா, எங்களுக்கு தா யா அல்லாஹ், மின் அஸ்வாஜினா, எங்களது மனைவிமார்கள், எங்களது குழந்தைகளிலிருந்து கண் குளிர்ச்சியை தா. இது கணவனுக்கும் பொருத்தமானது, மனைவிக்கும் பொருத்தமான வார்த்தை. அல்லாஹ் தஆலா சொல்ற அஸ்வாஜினாண்டா கணவனையும் குறிக்கும், மனைவியையும் குறிக்கும். எங்களது தம்பதிகளிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா, எங்கள் குழந்தைகளிலிருந்து கண் குளிர்ச்சியை தா, தக்வா உள்ளவர்களுக்கு இமாமாக எங்களை மாற்று. ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா கேட்க சொல்ற மூமின்கள் அப்படி கேட்பார்கள் என்றார். கண் குளிர்ச்சி என்பது ஒரு இதமான உள்ளத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தரும், அன்பை கொண்டு வந்து தரும். இல்லைன்னா அடிமையாக்கிடுவோம். இல்லை என்றால் அடிமை குணம் எங்களுக்கு உருவாகும். இந்த அன்பு என்கின்ற அந்த நான் சொன்னது ஒரு குடும்பம் உறவுகளோடு சம்பந்தப்பட்டது மட்டும்தான். இன்னும் எத்தனையோ பகுதிகளை நான் இதில் உதாரணமாக காட்டலாம். என்றாலும் அன்பு என்பது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பண்பு, குறையவும் வாய்ப்புண்டு என்பதனால் அதை தக்க வைப்பதும் அதை விட்டுவிடுவதும் எங்கள் கரத்திலே உள்ளது. அதற்கான பிரார்த்தனை செய்து அதற்குரிய பண்புகளை வளர்த்து எங்கள் முயற்சிகளை நாம் அன்பை எங்கள் உள்ளத்தில் வளர்க்கக்கூடிய ஒன்றாக மாற்றிக்கொள்வோமாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.